திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு முன்பு பூஜை பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கான முத்தரப்பு கூட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை ராஜகோபுரம், திருமஞ்சன கோபுரம், அம்மணி அம்மன் கோபுரம் ஆகிய கோபுர வாயில்களின் வெளியே தேங்காய், நெய் தீபம், திரி, பூமாலை உள்ளிட்ட பூஜை பொருட்களை வியாபாரிகள் விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் திருக்கோவில் நிர்வாகம் கோபுர வாயிலுக்கு வெளியே இதுபோன்று சிறு சிறு கடைகள் இருப்பதால் பக்தர்கள் உள்ளே வர வசதி இல்லாமல் அவதிப்படுவதாக கூறி கடைகளை முறைப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டனர். தொடர்ந்து இதுபோன்று கடைகளுக்கு ஏலம் நடத்தப்பட இருப்பதாகவும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து நிர்வாகத்தின் சார்பில் ஏலமிடப்பட்ட நிலையில் தரைக்கடை வைத்து 3 தலைமுறைகளாக வியாபாரம் செய்து வந்த வியாபாரிகள் தங்களுக்கு கடைகளை முறையாக ஒதுக்கிவிட வேண்டும் எனவும் ஏலம் நடத்தக்கூடாது என பலமுறை நிர்வாகத்திடம் தகவல் தெரிவித்தனர். ஆனால் நிர்வாகம் முறையாக ஏலமிட்டது. தொடர்ந்து இவர்களுக்கு ராஜகோபுரம் அருகே உள்ள இடத்தில் 93 கடைகளை அமைக்க கோவில் நிர்வாகம் அனுமதி அளித்த நிலையில் அங்கு தங்களுக்கு வியாபாரம் இருக்காது எனவும் பக்தர்கள் அந்த வழியாக வருவதில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். காவல்துறையினர் தடுப்பு வேலி அமைத்துள்ளார்கள் என பல்வேறு விஷயங்களை கூறி அந்த தற்காலிக கடைகளுக்கு செல்லாமல் மீண்டும் அதே இடத்தில் கடைகளை வைத்து வியாபாரம் மேற்கொள்ள முயற்சித்தனர். இதனால் கோவில் நிர்வாகம், கடை வியாபாரிகள், காவல்துறையினர் என முத்தரப்பு பேச்சுவார்த்தை இது தொடர்பாக நேற்று நடைபெற்றது. இதில் பல்வேறு கருத்துக்களை வியாபாரிகள் எடுத்து கூறியும் அதிகாரிகள் வேறு எந்த முடிவும் எடுக்க முடியாது என்று கூறியதால் வியாபாரிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நிலவியது. தொடர்ந்து அதிகாரிகளை வியாபாரிகள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கூட்டத்தில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்படிக்கையும் ஏற்படாததால் ஆத்திரமடைந்த கோவில் இணை ஆணையர் வேகமாக புறப்பட்டு சென்றார். தொடர்ந்து காவல்துறையினருக்கும் வியாபாரிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் மீண்டும் ஏற்பட்டது. இது குறித்து பேசிய வியாபாரிகள் 3 தலைமுறைகளுக்கு மேலாக இதே இடத்தில் தாங்கள் கடை வைத்து தொழில் நடத்தி வருவதாகவும் இதனை நம்பி 120 வியாபாரிகள் இருப்பதாகவும் வேதனையுடன் கூடிய அவர்கள் தங்கள் பிள்ளைகளை படிப்பதற்கும் தாங்கள் பல்வேறு இடங்களில் வாங்கிய கடன்களை அடைக்கவும் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற விசேஷங்கள் செய்வதற்கும் இந்த தொழிலை நம்பியே நாங்கள் இருந்து விட்டதாகவும் தங்களுக்கு கோவில் நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் இணைந்து முறையான கடைகளை அமைத்து தர வேண்டும் எனவும் இல்லை என்றால் தாங்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் எச்சரிக்கை விடுத்த அவர்கள் தங்களால் பெரிய தொகைகளை கொடுத்து ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டு கடைகளை எடுக்க முடியாது என வேதனையுடன் கூடியவர்கள் ஒப்பந்த புள்ளியில் கோரும் பணத்தை தாங்கள் தினந்தோறும் கோவில் நிர்வாகத்திற்கு தற்பொழுது வழங்கி வருவதை போலவே வழங்குகிறோம் எனவும் தெரிவித்தனர். ஒரு நாள் எங்களுக்கு வருமானம் இல்லைன்னா என் பிள்ளைக்கு படிக்க வைக்க முடியாது, சாப்பாடு கிடையாது, கந்தல் கட்ட முடியாது, குழு கட்ட முடியாது. எங்களுக்கு ஒரு வழி விடுங்க, எங்களுக்கு கட்டாதீங்க, எங்களுக்கு நான் கடை விடுங்க சார் சொல்றேன். இல்லைன்னா எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது சார். நடு ரோட்ல உட்காந்து ஒரு கல்பர் கட்டி வச்சு உட்காந்துங்க சார். நாங்க அதையும் வைக்க கூடாது. எங்களை பொறுத்தனா நாங்க எங்க சார் போறது? காலங்காலமா கடை வச்சிருந்து நாங்க போ சொன்னா நாங்க எங்கதான் போறது?